தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற கைதி மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தின் பின்னணியில் அடுத்தடுத்து நடைபெற்ற நிகழ்வுகளை பார்க்கலாம். கடந்த 7ஆம் தேதி காலை 9 மணியளவில் மது பாட்டில் விற்றதாக கூறி அருணாச்சலத்தை தென்பாகம் காவல் நிலைய போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். மதியம் 2 மணிக்கு காவல் நிலைய சிறையில் அடைக்கப்பட்ட அவரை 3 மணியளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக புகைப்படம் எடுத்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து மாலை 4:30 மணியளவில் அவர் சிறையிலேயே திடீரென மயங்கி விழுந்ததால் உடனடியாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஜூலை 23 அன்று அதிகாலை 2 மணியளவில் சிகிச்சை பலனின்றி அருணாச்சலம் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் அன்றைய தினம் காலை முதல் மதியம் வரை தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மதியம் 2 மணி முதல் 5 மணிக்குள் காவல்துறை சார்பில் இதுகுறித்த விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிடப்பட்டது. மேலும் பிற்பகல் 3:30 மணிக்கு காவல்துறை தரப்பில் சிசிடிவி காட்சிகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே மாலை 4:22 மணிக்கு நீதிபதி நேரில் வருகை தந்து அருணாச்சலத்தின் உடலை ஆய்வு செய்தார். பின்னர் மாலை 5:15 மணிக்கு உடல் பிரேத பரிசோதனை கூடத்திற்கு கொண்டுவரப்பட்டு 5:45 மணிக்கு மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடல் முழுவதுமாக ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. மாலை 6:20 மணிக்கு அன்றைய தினம் உடற்கூறாய்வு செய்ய இயலாது என மருத்துவர்கள் தெரிவித்ததால் உடல் மீண்டும் மருத்துவமனைக்கே கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 24ஆம் தேதி காலை 7:19 மணியளவில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அருணாச்சலத்தின் உடற்கூறாய்வு முறைப்படி நடைபெற்றது.